3 மனிதர்கள் இருக்கிறார்களாம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 3 மனுஷங்க இருக்காங்களாம். ஒருத்தர் உங்களை பற்றி அடுத்தவர் என்ன நினைக்கிறாரோ அவர். உங்களை பற்றி அடுத்தவர் என்ன நினைக்கிறாரோ அவர். 2வது, உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அவர். 3வது, உண்மையிலே நீங்கள் யாரோ அவர். கரெக்டா? உங்களை பத்தி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவரு, உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அவரு, உண்மையிலே நீங்க யாரோ அவர். இந்த 3 வகையான மனிதர்கள் தான். ஆனா 3வது வகை தான் உண்மை. ஆனா பெரும்பாலும் நாம எப்படி வாழ்றோம்னா, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னே வாழ்கிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. மறுபடியும் அதான் சொல்றேன், நீங்க எப்ப அடுத்தவங்க கிட்ட உங்க வாழ்க்கையை கடன் கொடுத்துட்டீங்களோ ஒருபோதும் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா கடன் கொடுத்துறீங்க, பணம் வரவே வராது. அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில் அதே தான். ₹1 திருப்பி தந்ததா வரலாறு இல்லை. சந்தோஷமா இருக்கான், என்னை பார்க்குறப்ப தெம்பா பேசுறான், நமக்கு தான் மனசு ஒடிச்சு போயிருது. வரவே வராது. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு வாழவே வாழாதீங்க. இந்த உலகத்தில் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு வாழ்ந்தவங்க யாருமே பெரிய தலைவர்களாக உருவானதில்லை. மகாத்மா காந்தியடிகள், அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், அன்னை தெரசா, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், நெல்சன் மண்டேலா, கார்ல் மார்க்ஸ், இந்த உலகத்தில் இவர்களை விமர்சனம் செய்யாதவர்களா இருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன யாராவது விமர்சனம் பண்ணா என்ன நேசிக்கிறவங்க வருத்தப்படுவாங்க. சார் உங்களை பத்தி இப்படி சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன், நாமெல்லாம் ஒரு தூசு மாதிரி. மகாத்மா காந்தியும் அன்னை தெரசாவையுமே விமர்சித்த மனுஷன் என்னடா இது, நாமெல்லாம் எம்மாத்திரண்டா, வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் நண்பாம்பே. இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப ஈஸியா ஒருத்தர் பண்றது என்ன தெரியுமா, அடுத்தவங்களை பத்தி ஜட்ஜ்மெண்ட். இப்ப ரீசெண்டா ஒருத்தர் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வார்த்தை. படிக்கவே வேண்டாம். இங்க ஜட்ஜ் யாராவது இருக்கீங்களா? லாயர், ஜட்ஜ் அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா நம்ம கூட்டத்தில்? இருக்கீங்களா? ஒரு ஜட்ஜ் ஆகிறதுக்கோ ஒரு லாயர் ஆகிறதுக்கோ ஒரு ஜட்ஜ் பதவிக்கு வர்றதுக்கு எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? ஆனா நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஜட்ஜு தான். நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஜட்ஜு தான். அடுத்தவங்களை பத்தி ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடலாம். ஒருத்தனை பத்தி என்னன்னே தெரியாது, ஒருத்தர் சொன்ன உடனே அந்த ஆளை பத்தி நல்லா தெரியுங்க, உடனே ஜட்ஜ்மெண்ட். ஒரு பொண்ணு ராத்திரி வேலையை முடிச்சுட்டு வராளா, செகண்ட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வராளா, இதெல்லாம் வேலை பார்த்துட்டா வரும் இந்த பிள்ளைலாம், ஜட்ஜ்மெண்ட். ஒய்ஃப் சமைக்காம படுத்திருக்கா, ஏன் உடம்பு சரியில்லை கேட்க மாட்டாங்க, எல்லாம் கொழுப்பு, ஜட்ஜ்மெண்ட். புருஷன் வெளியில அலைஞ்சுக்கிட்டே இருக்காரா, குடும்பத்துக்காக தான் அலையிறாரா, நீங்க மட்டும் வெளியில சந்தோஷமா இருக்கீங்க, நான் மட்டும் வீட்டுல கஷ்டப்படணுமா, ஜட்ஜ்மெண்ட். பையன் குவார்டர்லி எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டானா, இனிமேல் நீ வாழ்க்கையில உருப்படவே மாட்ட, ஜட்ஜ்மெண்ட். ஒருத்தன் ஒரே ஒரு தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிடுறானா, ஆனா மறுபடியும் அவன் நல்ல மனுஷனா வரானா, இனிமேல் நீ நல்ல மனுஷனாவே மாற முடியாது, நீ தப்பு பண்ணிட்ட, ஜட்ஜ்மெண்ட். நான் ஒன்னு சொல்லவா, இந்த உலகத்துல படிக்காம நாம பதவிக்கு வந்த ஒரே வேலை ஜட்ஜா இருக்கிறது. அடுத்தவங்களை பத்தி ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறது. ஆனா மனுஷன் எவ்வளவு பெரிய கேடி பைய பாருங்க. அடுத்தவங்களுக்கு பேசுறப்ப ஜட்ஜா இருப்பான், தனக்கு பேசுறப்ப வக்கீலா மாறிடுவான். ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்டா, என் சிச்சுவேஷன்ல யார் இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. தனக்கு பிரச்சனை வந்தா லாயர், அடுத்தவன் பிரச்சனைக்கு ஜட்ஜு. இதெல்லாம் தான் வாழ்க்கையை நாம கெடுத்துக்கிறதுக்கான, மகிழ்ச்சியை கெடுத்துக்கிறதுக்கான மாபெரும் விஷயம். ஒரு சிம்பிளான விஷயம் தான். ஒருத்தர் கேட்டாராம், பொண்ணு பார்க்குறப்ப பையன் குணம் எப்படின்னு கேட்டிருக்காரு. பையன் குணம் எப்படி? அதுக்கு பையனோட அப்பா சொல்லியிருக்காரு, தங்கமான பையங்க, தங்கமான பையன். அவனோட நன்னடத்தையை பார்த்துட்டு 6 மாசத்துல ஜெயில இருந்து விட்டுருக்காங்கிறான். இது எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் தான். யாருமே இங்க சரியில்லை, யாருமே இங்க தப்பு இல்லை. இங்க யாருமே முழுமையான வாழ்க்கையை வாழவே முடியாது. அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணியும் அதை பத்தி கண்டுக்காம வாழ்ந்தவங்களால மட்டும்தான் வாழ்க்கை மிக பெருசா வந்திருக்கு.